வணக்கம். நான் டாக்டர் அமுதா ராமலிங்கம். நம்முடைய தமிழ் இலக்கியங்களில் சிறந்த இலக்கியமாக இன்றளவும் போற்றப்படுகின்ற இலக்கியங்கள் சங்கத்தமிழ் இலக்கியங்கள். நம் தமிழர்களின் வாழ்வை எல்லாம் படம் பிடித்து காட்டுகின்றன. சிறந்த ஒரு பெட்டகமாக இன்றளவும் இருக்கின்றன. அதில் குறிஞ்சிப்பாட்டு மிகச்சிறந்த பாட்டென்று சொல்வார்கள். கபிலர் எழுதிய அந்த பாட்டு கற்பனையோடு எழுதப்பட்டு இருந்தாலும் நம் இலக்கியத்தில் சாறு பிழிந்து இயற்கையை கொடுத்திருக்கக்கூடிய ஒரு இலக்கியம் என்றால் அது குறிஞ்சிப்பாட்டு. மலையும் மலை சார்ந்த மக்களின் வாழ்வையும் படம் பிடித்து காட்டுகின்றது. நம் தமிழரின் மரபை பறைசாற்றுகின்றது. இதை எழுதியவர் திருவாரூரில் பிறந்து வளர்ந்த கபிலர். குறிஞ்சிக்கு குளிர்ச்சி, குளிர்ச்சிக்கு குறிஞ்சி, மனதுக்கு மருந்து, இயற்கைக்கு விருந்து. அடர்ந்த மலை படர்ந்திருக்கும் இடம் என்பது குறிஞ்சி. பார்க்கும் இடமெல்லாம் நெருஞ்சி. மண் சேர்ந்த மலையடி வாழ்ந்த மக்கள் நிலையடி. குலத்தில் ஒருபடி பிறந்தோர் உயர்குடி. ஆண்பால் என்றால் பொறுப்பான், அவனுடன் சேர்பவன் வெற்பன் சிலம்பன். எண்ணிக்கையில் சற்று குறைவுதான், நிலையே முற்றும் தாழ்வு. குறவர் கணவர் இருவர். மொத்தத்தில் குறிஞ்சி நிலத்தில் ஆணினமே ஐவர். குறிஞ்சியில் பெண்ணினம் குறத்தி, கொடிச்சி இனம் அதில் ஒருத்தி. பெண்களின் குறத்தியர் உண்டு, பெற்ற பெயர் தாழ்வு நிலையை கண்டு. அறுவடை வீடே தொழுவம், முருகன் மலைநாட்டு மக்களின் தெய்வம். மக்கள் வணங்கும் பக்தியோடு முருகன் அவர்களின் வழிபாடு. சிறு சிறு குடில்கள் இருப்பது வழக்கம். அன்றாட வாழ்க்கையே அதனுள் புழக்கம். மக்களின் பெயரோ சிறுகுடி. குறிஞ்சிப்பாட்டில் உள்ளது அவர்களின் அதிகப்படி. கிளியும் மயிலும் விளையாடும் மலையில் அதிகம் நடமாடும். நிலத்தில் காணும் பறவையினம். குறிஞ்சி நாடே அவைகளின் சரணாலயம். சீறி உருமும் சிங்கம், திரண்டு பிளிரும் யானை, பாய்ந்து வரும் புலி, பதுங்கி வரும் கரடி, மலையைச் சார்ந்த இடங்கள் இங்கு குறிஞ்சியில் வாழும் விலங்குகள். ஓடி வரும் அருவி, நீர் சுற்றிய இடமெல்லாம் இருக்கும் சுனைநீர். இரண்டுமே பிறக்கும் மலைநாட்டுக்கு நீர்நிலை பெருக்கம். வானை ஒட்டும் தேக்கு மரம், மலையை எட்டும் அசோகா ரகம், பழத்தை கொடுக்கும் நாகமரம், வாசனை துளைக்கும் சந்தன மரம், உயர்ந்து நிற்கும் அகில், அசைந்தாடும் மூங்கில், இசை கொடுக்கும் குயில்கள். நாட்டில் இருக்கும் ரகங்கள், குறிஞ்சியில் வளரும் மரங்கள். 12 ஆண்டுக்கு ஒருமுறை தரிசனம் தரும் குறிஞ்சி பூக்கள், அதிசய பிரசவம். வெற்றி வாகை சூடினால் காந்தல் பூக்கள், குறிஞ்சியில் ஓங்கும் வேங்கை பூக்கள். பூக்களின் இவைகள் தனிரகம், கண்ணுக்கு சேர்க்கும் தனிசுகம். மங்காத விளைச்சல், மலைநெல் அரிசி முற்றிய பின் உணவாகும். மூங்கில் அரிசி செந்நிற மேனியில் தலை சாய்ந்திடும். தினையரிசி அன்றாட மக்களின் எண்ணத்தில் உதிக்கும் கனவு. குறிஞ்சி மக்களின் வயிற்றுக்கு இவையே உணவு. குளத்திலே குளிப்பது பெண்களின் வழக்கம். குடத்திலே நீர் எடுத்து வருவது அவர்களின் பழக்கம். தலையில் குடம் சுமப்பது, தடம் பார்த்து ஒய்யாரமாய் நடப்பது பெண்களின் சிறப்பு. குறைவான நீர் குடத்திற்குள் கும்மாளம் போடும். எழுந்து எழுந்து விழுந்து விழுந்து ஏழிசை பாடும். குலமகளிர் காலடி சத்தம். குடத்து நீர் அதற்கேற்ப தாளம் போடும் நித்தம். துள்ளி துள்ளி விழுவதால் துள்ளல் ஓசை. கேட்போரின் உள்ளத்தில் பொங்கிடும் மாசை. உணர்ச்சிகள் ததும்ப காற்றினில் வரும். ரதம் என்று சொல்லி ஆங்கிலத்தில் ரிதம். துள்ளல் ஓசை பாட்டினில் இருக்கும் களிப்பா என்பதை இதற்கு பொருந்தும். உள்ளத்தில் எழுச்சி பறந்தது, உள்ளூரும் மகிழ்ச்சிக்கு விருந்தது. துன்பத்திலும் எழுச்சி உந்தி வருவது, இதனை பாட களிப்பால் சிறந்தது. கபிலரின் பா மிக மிகச் சிறந்தது. நன்றி. தொடர்வோம்.